திராவிட முன்னேற்ற சார்பில் நன்றியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற ஆட்சிதான் உலகெங்கும் கொடி கொட்டி பார்க்கிறது. ஒரு விழா கொள்ள வேண்டும் சொன்னால் தளபதி அவர்கள் காலை மதியுணவு திட்டம் அறிவித்தார்கள். அந்த காலை மதிய திட்டத்தை இந்த ஆந்திரா ஏற்றுக்கொண்டு நடத்தது. அது பார்க்காமல் அமெரிக்கா பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு அது அமல்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு திட்டங்களையும் சமர்ப்படுத்தி அதை இடத்தில் அளவுக்கு பொறுப்பும் அதனுடைய சிறப்பும் இன்றைய தளபதி அவர்களுக்கு சாரும். தளபதி அவர்களுடைய செயல்பாடுகள் சொன்னால் சாமானியமான செயல்பாடு அல்ல. இது அடித்தட்டு மக்களுடைய தலைவராக, அடித்தட்டு மக்களின் பிரதிநிதியாக, அடித்தட்டு மக்களுடைய தலைவனாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் தளபதி அவர்கள் தான். இந்த தளபதி ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு திட்டங்களும் அகில உலகத்தை கவனித்து அளவுக்கு கொண்டிருக்கின்றார். அவர் திட்டத்தை பெருங்கடைத்தனும் நாளை வருகின்ற 2006ஆம் ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய அந்த அளவுக்கு மக்கள் அவரை செல்வார். அந்த வகையில் அவர் 72ஆம் கொண்டாட வேண்டும் நான் கேட்டுக்கொண்டேன். மாநகர சபை மீண்டும் அறிந்திருக்கின்றேன். தலைவர்கிட்ட பேச வேண்டும் சொன்னால் என்னுடைய பேசுகிறார்கள். அவர் பேச இந்த தினம் கேட்டு வெட்டி இனிப்பு வழங்கி உரை ஆற்றுவதற்காக ஒரு 4 பேரை மட்டும் அனுமதிக்கிறேன். அதை முதல்ல இப்போது அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு 72ஆம் பிறந்தநாள் முன்னிட்டு மாநகர சார்பில் இந்த கேக்கை நன்கொடியாக இருக்கின்ற மஞ்சுநாதன் என்ற பேரணியுடைய உரிமையாளரும் கர்நாடக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க கழக செயலாளரும் அவருடைய மகன் இளைஞர்களுடைய விருப்பனாக இருக்கக்கூடிய பிரசன் அவர்களும் அதை இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் இனிப்பு ஏற்றுக்கொண்டோம். அது இளைஞர்களுடைய அமைப்பு உறுப்பினராக இருக்கின்ற தமிழ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் பொருளானந்தம் அவர்கள், அதே போல் நம்முடைய மதிப்புக்குரிய ராஜசேகர் அவர்களும் நன்கொடையாக வணிகர்களுடைய அத்தனை சேர்த்து நாங்கள் வழங்குகிறோம். இந்த பெருமைக்குரிய அத்தனையும் அவர்களுக்கும் கர்நாடக மாநில தோழர்களுக்கும் அத்தனை சார்பில் தெரிவித்துக் கொண்டு இப்போது ஏற்பாடுகள் பணி நடக்கிறது. அடுத்து இனிப்பு வழங்கி சிறப்பு ஆற்றலுக்கு ஒரு 3 பேர் நாங்கள் சேர்த்து வணக்கம். உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடகத்தில் வாழும் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் நம்முடைய நாடு போற்றும் ஈடு இணையாக தமிழகத்தின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால வரலாற்றை நிகழ்காலத்தில் அழுத்தமாக எடுத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமிகு தலைவர், மாண்புமிகு தலைவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு 72வது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன்.
மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக இருக்கும் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கணித்தார் என்னவோ தெரியவில்லை. அவர்களுக்கு உலக தலைவரான ஸ்டாலின் அவருடைய பெயரை வைத்து இன்றைக்கு உலகமே போற்றி மிகச்சிறந்த நல்லாட்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் அரசியல்வாதிகளால் உரிமை உயர்த்தி பார்க்கின்ற அளவுக்கு மக்களால் இருந்த மிகச்சிறந்த தலைவராக உயர்ந்திருக்கின்றார். உலகத்தின் மிகச்சிறந்த சட்டத்தை அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொதுவுடைமை தகவல். நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்வது போல எல்லாருக்கும் எல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட இயக்கத்தின் கருவியும் அமைந்திருக்கின்றது. அந்த பொதுவுடைமை இயக்கத்தின் தத்துவ அறிஞராக தத்துவ சுகமாக விளங்கியவர் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்சின் அந்த அறிவு படையை அறிவு கொடையை உலகத்திற்கும் அந்த விந்தையான தத்துவத்தை மிக அழகான மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் அவருடைய சீரராக இருந்த ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸால் மிக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த பொதுவான தத்துவத்தை நடைமுறைப்படுத்தியவர் லெனின். லெனின் உலகத்தின் வரலாற்றை அசைத்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியை அமைத்தவர் லெனின் அவர்கள். அந்த லெனின் அமைத்த கம்யூனிஸ்ட தத்துவ ஆட்சி என்பது உலகத்திற்கு பல காரணமாக இருந்தது. அவர் வழிகாட்டி மிகச்சிறந்த நல்லாட்சி அமைந்து குறிப்பாக இந்தியா கடன் பெற்று முன்னேற்றத்தை அடைந்த 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் ஸ்டாலின் என்ற மிகச்சிறந்த ஆளுமை. இப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரிசைப்படி கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் என்பது போல திராவிட இயக்கத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் பரவி இருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தின் அடிநாளம், திராவிட இயக்கத்தின் அடித்தளம் என்னவென்று சுட்டிக்காட்டும் வகையில் மிகப்பெரிய தத்துவத்தை, திராவிட இயக்கத்தின் சமூக தத்துவத்தை, சமூக தத்துவத்தை வடிவமைத்து பறைசாற்றியவர் தன்னுடைய பெரியார். அந்த அடிப்படையாக விளங்கிய கருத்தறிவு, சமத்துவம், சமூக நீதி என்ற அந்த மிகச்சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சென்று அதை மக்கள் ஏற்றமாக மாற்றி காட்டிய மிகப்பெரிய தளபதி பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தந்தை பெரியாரின் கொடிகளை செயல்படுத்தும் நல்வாய்ப்பு வரலாறு தந்திருந்தாலும் கூட அதை நீண்ட காலத்திற்கு நீடிக்க முடியாமல் இயற்கை அவரை நாட்டிலிருந்து பறித்துக் கொண்டது. அந்த பொறுப்பை திறம்பட ஏற்று தந்தை பெரியாரின் கொள்கைகளை, திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை செயல்படுத்தி காட்டிய மிகப்பெரிய முத்தமிழ் அறிஞர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய வழிநடத்தி வரலாறு நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போது பாருங்கள், உலக பொதுத்துறை தத்துவத்தின் வரிசையில் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின். திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் ஒப்பிட்டு பாருங்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ஸ்டாலின். இப்படி இன்றைக்கு எப்படி இன்றைக்கு ஸ்டாலினுடைய அந்த 5 ஆண்டு திட்டத்தை நேரவர்கள் இந்தியாவை அறிவியலில், கல்வியில் இந்தியா மேம்பட்டதோ அதை போலதான் தங்கள் புதிய கொள்கையின் வழியாக அண்ணா வழியில் அயராக உழைப்போம் என்று கலைஞர் சொன்னார். அதற்கு இணங்க கலைஞர் வழியில் அயராக உழைப்போம் என்பதை முன்னெடுத்து இன்றைக்கு உலகிலிருந்து கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சிருக்கின்றனர். நம்முடைய
ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருந்த கால உணவு திட்டத்தை இன்றைக்கு தெலுங்கானா மாநிலம் செயல்படுத்தி இருக்கின்றது. அண்மையில் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்று சொன்னால் உலகில் பல நாடுகளில் நம்முடைய திராவிட ஆட்சி ஆய்வு செய்து அது நல்ல திட்டங்களை உலகத்தை பரிசாக கொண்டிருக்கின்றது. ஆகியவர்கள் நங்கிய இந்திரா குமி அவர்கள் அண்மையில் சென்னைக்கு வந்து சொன்னால் இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. அதற்கு காரணம் நான் இங்கே கடந்த பெருமையாக இல்ல, இந்த ஆட்சி நீங்க நடத்தி திராவிட ஆட்சி கல்வியில் எல்லா துறையும் கல்வி உள்ளிட்ட எல்லா துறையும் மிகச்சிறந்த வளர்ச்சி எட்டியிருக்கின்றது என்று பெருமைப்பட கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட உலகம் இந்த ஆட்சியை தந்த அந்த ஸ்டாலின் அதே போல நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உலகமே நல்ல ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்று எனக்கு 2 நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன. இளைஞராக போது 1967ஆம் ஆண்டில் கோபால் பகுதியிலே இளைஞர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பகுதியிலே நம்முடைய கழக பணிகளை ஆட்சி வந்திருக்கின்றார். அப்போது நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மணிப்பிடம் அதை நடத்த வேண்டும் என்று 1969ஆம் ஆண்டிலே முடிவெடுத்து அந்த விழாவை நடத்துவதற்காக நுங்கசாக்கத்தில் உள்ள அண்ணாவுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். சென்ற போது நம்முடைய அண்ணா அவர்கள் உடல்நல பாதிப்புற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி என்று கோபாலபுரம் சென்று விட்டிருந்தார். யார் என்று அண்ணா விசாரித்த புதியது போல கலைஞருடைய மகன் வந்து உங்களை சந்தித்து வந்தார் என்று சொன்னார்கள். அதாவது அப்படியா, உறுதியாக அவர் அழைத்து வாங்க என்று கோபாலபுரம் இல்லத்திற்கு அவருடைய மகிழ்ச்சி அனுப்பி அந்த வாகனத்திலே அவர் அழைத்து சொல்லி ஏழு தங்கி என்று கேட்டிருக்கின்றார். அப்போது சொன்னா, ஐயா அவர்களே, இப்படி நாங்கள் இந்த பகுதியை கோபாலபுரம் பகுதியை இணைந்து திமுக இந்த அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் கழக பணி ஆட்சி வருகிறோம், உங்களுடைய மணி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படியா, எனக்கு உடல்நிலை சரியும் என்று சொல்லியிருக்கின்றார். இல்லை, நீங்க தான் வர வேண்டும் என்று உறுதிப்பட கூறிய போது அண்ணா அவர்கள் சொன்னாராம், உங்க அப்பா போல உங்க பிள்ளாதமா இருக்கியே அப்படின்னு சொன்னார். இல்லப்பா கொஞ்சம் யோசித்து சொல்லு அப்படின்னு சொன்ன போது, இல்ல நீங்க தான் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் கீழ்வாய்ப்பாக அண்ணா அவர்களால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் நம்மை விட்டு மறைத்து விட்டார். ஏனாலும் கூட அண்ணா இல்லாத சூழலிலும் அந்த மணி விழாவை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தியிருக்கின்றார். 1971ஆம் ஆண்டில் ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்தின் பெயர் நாளை நமரை. அந்த நாடகத்தை தலைமையேற்று நடத்திய மகேந்திர எச்ஆர் அவர்கள் அன்றைக்கு ஸ்டாலினுடைய நடிப்பை பார்த்து வியந்து மிக சிறப்பாக இருக்கின்றது என்று பேசி, அப்பொழுது இந்த நாடகத்திற்குள்ள பேசும்போது சொன்னாராம், உங்கள் தந்தை அமைச்சரிடம் வருத்தப்படுகின்றார், நான் தான் பள்ளி படிப்பதற்கு கல்லூரிக்கு செல்லவில்லை, இவரும் என்னை போல கலை அரசியல் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், இவரால் பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்டாலும் இப்படி இருக்கின்றார் என்று வருத்தப்பட்டதாக என்று சுட்டிக்காட்டி, அப்பாவுடைய பேச்சை கேளப்பா என்று சொன்னார். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். அண்ணா அவர்கள் சொன்னால் உங்கள் தந்தையை போல விரிவாரமாக இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். எம்ஜிஆர் சொன்னால் உங்கள் அப்பா பேச்சை கேளப்பா என்று இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அண்ணா வழியில் அயராய் உழைக்கும் என்று சொன்னார். அதன் வழியே அப்பாவுடைய பேச்சை தட்டாமல் கடைபிடித்து பிடிவாதமாக தொழிலை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போல அப்பாவுடைய பேச்சை கேட்டு தமிழகத்தை கட்டிக்காட்டு எல்லாரும் நல்லாட்சியை வழங்கியிருந்தார். 2021ஆம் ஆண்டிலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில மாதங்களில் பாஜகவுடைய தலைவராகக்கூடிய எச் ராஜா அவர்கள் சொன்னால், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார். அதாவது கருணாநிதி ஸ்டாலின் மிக ஆபத்தானவர் என்று சொன்னார். அண்மையில் வடசென்னை பகுதியிலே நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். அந்த மருத்துவமனையுடைய பெயர்
பெரியார் அரசு மருத்துவமனை. இதில் 2 விளக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியாருடைய கருத்துக்களை நம்முடைய திராவிட இயக்கம் எப்போது முழு வீச்சில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இந்திய திணிப்பு என்ற வகையை எடுத்துக்கொண்டாலும், சமூக நீதி என்ற கொள்கையை எடுத்துக்கொண்டாலும், அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையை எடுத்துக்கொண்டாலும், பல பெண் கல்வி, குறிப்பாக பெண் கல்வி, சமத்துவம், இப்படி பல்வேறு கூறுகளை நம்முடைய திராவிட இயக்கம் முன்வைத்து எல்லா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மிக திறம்பட செயலாற்றி வருகின்றார். இந்த மருத்துவமனை நான் கண்டுகொண்டது என்னவென்று சொன்னால், அந்த மருத்துவமனைக்கு மேல் பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பெயரிட்டார்? பெரியார் அரசு மருத்துவமனை. இந்த அரசு தமிழ்நாட்டினுடைய அரசு பெரியார் அரசு என்பதை இந்த பெயரை சுட்டிக்காட்டி, பெரியார் சுட்டிக்காட்டிய அந்த சமூக கேள்விகளை சீர்படுத்தும் பணியை செய்து கொண்டிருக்கும் மிகச்சிறந்த அரசு மருத்துவமனை. அரசியல் தடுக்க மருத்துவமனை குறித்த சங்க சீர்களை சரிபடுத்திக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்ட வகையில் அவர்கள் பெரியார் அரசு மருத்துவமனை என்று பெயர் சூட்டியதாக எனக்கு படுகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு யாராவது சொல்ல துணிந்தால் நம்முடைய வித்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படி சொல்வார் என்று சொன்னால், அவருடைய அண்மைகால செயல்பாடுகளை பார்த்தது எனக்கு தோற்றியது. அன்றைக்கு ராஜேஷ் சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பெரியார். ஏனென்று சொன்னால், அவர் மறைந்து 50 ஆண்டுகள் கிடைத்த பிறகு பெரியார் பெயர் கேட்டவர் இன்னைக்கு எல்லோரும் அவரை எதிர்த்து குடிக்கிறார்கள், அனுப்புகிறார்கள், அவர் மீது இருக்கிறார்கள். ஏன் அப்படிதான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அனல் கட்டி இன்றைக்கு பல்வேறு ஆட்களை களத்தில் இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் எப்படி நம்முடைய பேருந்து அண்ணாவை சுட்டிக்காட்டியது போல தன்னுடைய வாழ்நாளிலே தான் கொண்ட கொள்கையை செயல்படுத்தும் மிகச்சிறந்த வாய்ப்பை பெற்றவர் தந்தை பெரியாரை சுட்டிக்காட்டினார். அதுபோல திராவிட இயக்கத்தின் கொள்கைகள், அண்ணாவுக்கு வைத்த கொள்கைகளை நம்முடைய கடைபிடித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் செயலாற்றிய அந்த மிகப்பெரிய பணிகளை செயல்படுத்தும் வகையில் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பேச்சு அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஒரு பேசும்போது சொன்னார், இந்திய நீங்கள் மீது திணிப்பீர்கள், நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு நிதி தர மாட்டீர்களா? அப்படி என்று சொன்னால் மறுபடியாக நாங்கள் உங்களுக்கு வரியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல எவ்வளவு நாடியாகும் என்று கேள்விக்கிறார். இந்தியா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இந்திய சுதந்திர நாட்டில் எந்த கலெக்டர் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை மத்திய அரசின் மீது, ஒன்றிய அரசின் மீது அவர்கள் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்வது சரியாக இருக்கிறது அல்லவா? ஏனென்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக ஆரியத்தின் வேர்கள் அடிபிடித்து கிடந்த போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை பற்றி கலைஞர் சொன்னார், யுவத்தால் இடிக்குவார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆணியரை அசைக்கும் மிகப்பெரிய பணியை திராவிட மாநில ஆட்சியை மிக சீரிய முறையில் செயலாற்றி வரும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் பெரியார் என்று சொல்லி அவருடைய கருத்தை இன்னும் பல ஆண்டுகள் நம்முடைய இயக்கத்திற்கு தேவைப்படுகின்றது. இங்கே பேசிய ஐயா செகண்ட் சண்முகையா சொன்னால், அண்ணாவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணியையும் 15 ஆண்டுகள் தேவைப்படுகிறது சொன்னால், ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தின் தேவை இருக்கின்றது. அதற்காக நாம் களப்பணி ஆற்றுவோம், அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம். 2026 ஆண்டிலும் அமைப்பு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சி வளர வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் களப்பணி ஆற்றுவோம், வாரி என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பை நன்றியுடன் நினைத்து நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.